ஹாய் வியர்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற சில வேர்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகளை என்ன சொல்லுவோம்? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். இதை ஒரே வேர்டில் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிப்ளிங்ஸ்னால் நம்ம கூட பிறந்தவங்க அப்படிங்கிற அர்த்தம். நம்மளுடைய பிரதர் இல்லது சிஸ்டருடைய மகள் அவங்கள எப்படி சொல்லலாம்னா நீஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிரதர் அல்லது சிஸ்டருடைய சன்னை எப்படி சொல்லலாம்னா நெஃப்யூ அப்படின்னு கூப்பிடலாம். பிரதர் அண்ட் சிஸ்டரை சிப்ளிங் சொன்னோமா, அப்போ நீஸ் அண்ட் நெஃப்யூ இதை எப்படி சொல்லலாம்? நிப்ளிங்ஸ். நம்ம சகோதரருடைய பொண்ணோ பையனோ நம்ம கூட இருக்காங்க. அப்போ நம்மகிட்ட யாராவது கேட்குறாங்க, இது யார் அப்படின்னு. வி மே சே தே ஆர் மை நிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தங்களை சொல்கிறதுல பர்சன் சொல்லுவோம். தட்ஸ் கரெக்ட். இப்போ இது கூட 2-3 பேர் சேர்ந்து இருக்கிறதுல பர்சன்ஸ்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. தட்ஸ் ராங். அப்போ பர்சனுக்கு ப்ளூரல் ஃபார்ம் என்னென்னா பீப்புள். அதாவது சிங்குலராக இருக்கிறதுல பர்சன் சொல்லலாம். மோர் தேன் ஒன், அதாவது 2 பேர் 3 பேர் வந்தால் பீப்புள் அப்படின்னு சொல்லணும். இங்கே பாருங்கள், இது என்னங்கிறது நமக்கு தெரியும். இதை டைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உருட்டி போட்டு விளையாடுறத டைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 இதாக இருக்கிறதுல இதை டைஸ்னு சொல்லலாம். இது சிங்கிளாக இருக்கிறதுல என்ன சொல்லலாம்? சிங்கிளாக இருக்கிறதுல அதை டை அப்படின்னு சொல்லணும். ஸோ 1 மட்டும் இருந்தால் டை, 2 இருந்தால் டைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே வியர்ஸ், we'll meet in the next video.